காலமா அவங்க கட்சிக்காரங்க ஐடி ரைடு கடைசி நேரம் கூட, அதாவது வாக்குப்பதிவு நடக்கிற நேரத்துல கூட நேற்று நைட்டு கூட ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு அதிகார துஷ்பிரயோகம் வேறு இருக்க முடியாது. பொதுவாக இந்திய நாட்டில் ஒரு காபந்து சர்க்காராக இயங்குகிற பொழுது நடுநிலையோடு இயங்கக்கூடிய சிபிஐ, வருமான வரித்துறை எல்லாம் அந்த பிரதமர் அவர் கீழே இருக்கிறவர்கள் அது இயக்கக்கூடாது. இதுவரையில் தேர்தல் காலங்களில் எதிர்கட்சியின் மீது இப்படி வருமான வரித்துறையை கட்டவிழ்த்துவிட்டு வேட்டையாடியது கிடையாது. இந்தியாவில் இதுதான் முதல் முறை. ஆக நிர்வாகம், நீதிமன்றம், சட்டமன்றம் இது மூன்றும் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்பது இந்தியாவின் அரசியல் சட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் எல்லாவற்றையும் தன்னிச்சையாக சுயமாக செயல்படுகிற இந்த மூன்றையும் கெடுக்கள் மட்டுமல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய சில நிர்வாகங்களையும் அரசியலுடைய கையில், ஆளுங்கட்சியுடைய கையை கொண்டு வந்து எதிர்கட்சிகளை அடக்குவது என்பது அது சர்வாதிகார போக்குக்கு முதல் காரணமாக அமைகிறது என்பது என்னுடைய கருத்து. இந்த போக்கு தவிர்க்கப்பட வேண்டும். தேர்தல் நடைபெறுகிற பொழுது கூட ஒரு பக்கத்தில் வாக்குமதிப்பு, இன்னொரு பக்கம் அதாவது வேட்டை, இன்கம் டேக்ஸ் போய் பார்ப்பது என்பது இது ஜனநாயக நாடல்ல. ஜனநாயக நாடா தேனி தொகுதியில வந்து கடைசி நேரத்தில் தேர்தல் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் மாதிரி நிறுத்தலாமான்னு சொல்லி ஒரு முயற்சி நடக்கிறதா சொல்றாங்க. தெரியாது. இங்க உங்க மேல வந்து இப்போ இந்த ஐடி ரைடு நடந்ததுல வந்து இப்போ தேர்தல் நிறுத்தத்துக்கான காரணங்கள் சொல்லியிருக்காங்க சார். அதுல வந்து முரண்பாடுகள் ஏதாவது இருக்குங்களா உங்க தரப்பு? எல்லாமே முரண்பாடு தான். அது உங்ககிட்டயே சொல்லுவோம். அது நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம். முரண்பாடு